நல்ல தமிழில் நயம்பட பேசி நல்ல ஒரு பட்டிமன்றத்துக்கு இலக்கியத்துக்கு மட்டும் இல்லாமல் நாட்டுக்கே நல்ல சேவையும் நல்ல சமூக பணி ஆற்றி வருகிற மரியாதைக்குரிய பேராசிரியர் திரு சாலம் பாப்பியா சார் அவர்களின் நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் ஒரு பல்கேரியாவில் நாட்டில் வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சிரிக்க தெரிந்தவன் தீயதை சிந்தியான் அப்படின்னு சொல்லி. அவனுக்கு அந்த சிந்தனை வராது அப்படின்றக்காக என்னன்னா, சாதனை படைத்தான் என்று சொல்லுவனை விட நான் யாரையுமே வேதனை படைக்கவில்லை அப்படின்னு சொல்கிறவன் ரொம்ப உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவு குறைஞ்சமாச்சு. அடிக்கடி எல்லாரும் சொல்கிறது, எனக்கு மட்டும் ஐயா இவ்வளோ கஷ்டத்தை கடவுள் கொடுத்தாரு. முள்ளில் தான் ரோஜா இருக்குது, ஆனால் எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே இருக்குது. வாழ்க்கை முழுவதும் முள்ள இருந்தால் கூட சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி எவ்வளோ துயரத்தில் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் புண்ணையை பூக்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சி. அது சாதாரணமாக எல்லாரும் சொல்கிறது. ஒரு பிள்ளை லவ் பண்ணிச்சு ஒருத்தனை. இந்த பிள்ளை கடிச்சு ரெடி கொசு மாதிரி இருக்கான், அவனை போய் லவ் பண்ணுற, சும்மா ரெடி கொசு தாண்டி நைட்டெல்லாம் தூங்க விடாது. இவன் நம்ம எவனவா கண்டுபிடிச்சி நினச்சா அதில் ஒரு அர்த்தம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கான். இப்போ விளக்கம் அதை போய் சொல்லாமல் அந்த இடத்துல. ஏன்னா இளைஞருடைய பார்வை பயங்கரமாக இருக்குது. சித்திர திருவிழா 5 லட்சம் பேர் இருக்காங்க கூட்டம். அதில் ஒருத்தன் சொல்லியிருக்கான், டேய் குமார் ஒரு நாள் வந்திருக்கடா, 5 லட்சம் பேருக்குள்ள அந்த ஆளை கண்டுபிடிச்சிருக்காங்க ரோஸ் கலர் சுடிதார் அப்படின்னு. எவ்வளோ கண் பார்வை பாருங்க, மறைய முடியுமா? அவங்க அம்மா என்ன சேலை கட்டுச்சு, என்ன வளையல் போட்டுச்சு தெரியாது, அந்த பிள்ளை என்ன கொலுசு போட்டுச்சு, எத்தனை மணி இருக்குன்னு கண்டுபிடிச்சு. ஏன்னா பொய் சொல்றதுல நம்மளை மாதிரி முடியாது, பின்னிடுவாங்க. சில அவசரத்தில் ஆஃபீஸுக்கு போய் இல்லாத போயிலாம் சொல்லிவிடுவாங்க. என்ன ட்ரெயினில் வர என்ன ரேட்டு, டயர் பஞ்சர் ஆயிடுச்சுங்க அப்படியா, ட்ரெயினுக்கு டயர் அவர் அப்படியா, சரி போ இனிமேல் பஞ்சர் ஆகும் பார்த்து கேட்கலாம். அந்த வேற மைண்டில் இருக்கான்னு அர்த்தம். இன்னும் சில பிளேட்டில் வரவனே போய் சொல்லிக்கலாம், என்னையா பிளேட்டில் வரவங்க லேட்டு, ஒரே டிராஃபிக்ங்க அப்படின்னு. அங்கே என்ன டிராஃபிக் இருக்கும் அப்படி இருக்கு, பரபரப்பா இயங்கிட்டு இருக்கான் பாவம். அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு தான் போகணும். ஏன்னா பொய் சொல்கிறப்ப வேற மாதிரி ஆயிடுச்சு. சின்ன போய் அம்மாட்ட கதை கேட்குறேன், ஒரு கதை சொல்லுமா. கதை நான் என்னடா கதை, இப்போ உங்கள் அப்பா லேட்டாக வருவார், என்ன அங்கே லேட்டுன்னு தான் கேட்பேன். எவ்வளவு கதை சொல்கிறேன் பாரு, அந்த மாதிரி கதை நீ அகில இந்தியாவிலும் கேட்க முடியாது. ஏன்னா அப்படியே புதுசாக பிறகு வரும்போது யோசிச்சுட்டே வராங்க, டூலரில் என்னத்தை சொல்லலாம், இவ்வளோ 2 மணி நேரம் லேட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. இது வேற எங்கேயும் இதான் கதை நம்பர் 1. கருவு அழகாக கொடுப்பாங்க. அது ஒன்று போய் சொல்கிறல, காலம் மாறி போச்சுணும். அந்த காலம் மாதிரி இந்த காலம். முன்னாலாம் வந்து ஒரு மதுரையிலேருந்து விருதுநகர் போகணும்னா 3 வாரம் ஆகும், 1 மாதம் தான் நடப்பாங்க. இப்போ பஸ்ஸு வந்த பின்னாடி யாரும் நம்ப மாட்டேன். முத ஒரு கிராமத்தில் இருந்து ஒரு ஆள் பஸ்ஸில் போகிறாருன்னா அந்த ஊரில் பெரிய ஒரு நாட்டாமையோ இல்லை ஒரு பெரிய பஞ்சாயத்து தலைவரை தான் போக முடியும், எல்லாரும் போக முடியாது. அவர் பஸ்ஸில் போயிட்டு வந்து ஊரே திரண்டுருவாங்க, எப்படி பஸ் எப்படி இருந்துச்சு. ஒரு உடனே அப்படியே அந்த இடத்துல பெரிய கதையாசிரியர் மாதிரி உட்காந்து கதை சொல்லுவார். ஒரு பெரிய நீளமா 4 சக்கரம், யார் நம்ம வண்டி சக்கரம் மாதிரி, வண்டி சக்கரம் இவ்வளோ பெருசு இருக்கும், இது சின்னது. முன்னுக்கு ஒருத்தர் உட்காந்து நம்ம சாப்பிட்ற தட்டுருக்காரு, அதை இப்படி திருவிக்கிட்டே இருக்கானியா. அத்தனை பேரும் போகிறாங்க, நாக்காளியை போட்டுருக்காங்க உள்ள ஒரு 30 நாக்காளி அப்படின்னு. அது நாக்காளி, அதுக்கு பேர் 30 நாக்காளி. அவன் திருவ அந்த வண்டி போய்கிட்டே இருக்குது. பட்டான்னு ஒரு கிளை வந்து போட்டு உதறிச்சு, போங்கடா இது அதாவது குரலி வித்தியாசம், இப்படி போய் உனக்கு போய்கிட்டு. அதெல்லாம் ஏதாவது சாமி புண்ணியத்தில் அப்படி போகிறாங்க அப்படின்ட்டு அது இவ்வளோ நேரம் நம்பலை. இது நம்ம பதில் நடக்கிற விஷயம். 2 பேரும் பேசுகிறாங்க, என் மயன் கோமாவில் இருக்காங்க 3 வருஷமா. அப்படியா, பரவாயில்ல, என்ன சம்பளம், எவ்வளோ வருமானம், குடும்பத்தோடு இருக்கானா இல்லை இனிமேல் தான் போகிறானா, பரவாயில்ல எப்படியோ சந்தோஷமா. வாய முடியா, ஏயா கோமாவில் கையால் வழங்காம படுத்து கிடைக்க நல்லா இருக்காங்க, நாசமாக போனவனே கோமான்ட்டு ஒரு நாடுன்னே நினச்சிருக்கானே ஒருத்தன். இப்போ என்ன செய்ய முடியும்? அப்போ எவ்வளோ டென்ஷனில் வாழ்ந்துட்டு இருக்கான் பாருங்க, குழப்பமும் இருக்குது. அப்புறம் அம்மா கேட்குறாங்க, நான் 1 வாரம் ஊருக்கு போயிட்டேன், அப்போ உன்னை நல்லா பார்த்துக்கிட்டாரா, அன்பாக இருந்துக்கிட்டாரா? இருந்துக்கிட்டாருமா, தினமும் படகுல ஏற்றிட்டு போய் கடலுக்குள்ள தள்ளிட்டு வந்துடுவார், அங்கே நீச்சடிச்சு வருவேன். பாவம்ப்பா, நீச்சடிக்கிறது ரொம்ப சிரமமாக இருந்திருக்குமே. நீச்சடிக்கிற கூட அப்படி ஒன்றும் சிரமம் இல்லைம்மா, அந்த சாக்குக்குள்ளேருந்து வெளியே வர்றதே எனக்கு பெரிய கஷ்டமா இருக்கு, சாக்கில் கட்டி போட்டுருந்துருக்கான். இது அதுவே 2வது தான் சொல்கிறான் பாவம். அப்போ அவனுக்கு சிரமம் இருக்கு. கடலில் குளிக்க போயிருக்கா, அம்மா சொல்லலாம் கடலில் குளிக்காதப்பா, கடலில் குளிக்காத. ஓமா, அப்பா மட்டும் குளிக்கிறாரு, அவருக்கு இன்சூரன்ஸ் இருக்குடா, செத்தா கூட நம்ம இன்சூரன்ஸ் வச்சு குழந்தைக்குமே, நீ ஓனா என்ன சிறப்பு, எல்லாத்துலேயும் பாதுகாப்பாக இருக்காங்க. ஏன்னா பேசும்போது ரொம்ப குதர்க்கமாக பேசுறது நம்மளுக்கு தான் ரொம்ப சிறப்பு. வாத்தியார் சொல்றாரு, நீ முருகேசன் பையன் தானே? ஆமாம் சார். உங்கள் அப்பா என்கிட்ட தான்டா படித்தாரு? உங்கள் அப்பா என்கிட்ட தான் படித்தாரு. அப்பா என்ன செய்றாரு? மாடு மேய்க்கிறாரு. அடுத்து நான் மேய்க்க போகிறேன், உன்ட்ட படித்தா அப்போ என்னையா செய்ய முடியும்? இதில் ஒரு பெருமை வேறையா உனக்கு. அதனால் நம்ம சில விஷயங்களை மறைச்சி வைக்கிறது நம்மளுக்கு ஒரு மரியாதை, அதான் நல்லது வேறு. நல்ல தகவல் தபாலில் வர்றவங்களையும் கொல்ல தகவல் கொரியரில் வரும் அப்படின்வாங்க. நம்ம நினச்சிக்கிட்டு இன்னொரு பட்டான்னு வந்து நம்மளை மாற்றி விட்டு போயிடும். நீங்கள் பாருங்களேன், சாதாரண பேசி பாருங்களேன், ஒரு ஆள்கிட்ட அட்ரஸ் கேளுங்களேன், எப்படிங்க போகிறது, இப்படி லெஃப்ட்டில் போய் அப்படின்பான், கை எது பாருங்க, ரைட்டு கை காட்டி போய் லெஃப்ட்டில் போய் ரிவர்ஸில் வாங்க அப்படின்பான், முன்னுக்கு காட்டி. அதிலே நம்ம குழம்பி குப்பரக்க விழுந்துருவோம். இன்னொன்று மருத்துவ தொழில், அது சில காலங்களாக அப்படி இப்படி வருது. அதுக்கு என்ன காரணம்னா, குணப்படுத்த வேண்டியதை ரணப்படுத்தி அதை பணப்படுத்துகிற ஒரு சில மருத்துவர்னால நல்ல மருத்துவர் கெட்ட பேருன்றக்காக சொல்லக்கூடிய விஷயம், வேற ஒன்றும் கிடையாது. அதுக்காக நம்ம கிண்டல் பண்ணுறது கிடையாது, நடக்கிற சமூகத்தை அங்கங்கே சொல்கிறது. வர்றாரு காலையில், நர்ஸு நளினி
நான் இல்லாதப்ப யார் வந்தாங்களாமா? இருக்கிறப்ப இந்த மோர கட்டி தெரிய ஒருத்தர் வரமாட்டான், நீ இல்லாத பேர் கிழிக்கிறாங்களா உனக்கு? இதுதான் நான் சொன்ன ஆரம்பத்தில், பேசவே கூடாதுன்ற நம்ம மாட்டுக்கு நம்ம தொழில மட்டும் சரி. வந்து உட்காந்துன்னு ஒரு ஆள் வந்தார், டவுசரோட வந்தார். என்னையா என்னையா இப்படி வந்திருக்க? சும்மா இருக்க, டாக்டர்கிட்ட எதையுமே மறைக்க கூடாது. டவுசரு எங்க அப்பாதே அசிங்கமா இருக்கு போட்டு போடாது. அப்ப நீ அது வேணாம்னு சொல்லியிருந்த ஆரம்பத்துல, என்னடா இப்படி வந்திருக்கீங்க? போயா முதல்ல உன் முகத்தில் முடிச்ச பொடி மட்டும் உடைக்க போ. அடுத்து ரெண்டாவது ஆள் வந்தார். நாங்க அந்த ஆளு கையில க்ளோஸ் போட்டு, என்னப்பா என்ன நான் எங்கேயும் மாறி வந்துட்டுன்னா ஆளாளுக்கு இப்படி இப்படி வாரீங்க, என்னையா கையில க்ளோஸ் போட்டிருக்க? பெரியவங்களை பார்க்கும்போது வெறுங்கையோட போகக்கூடாதுங்க, அதுக்காக க்ளோஸ் மாட்டி வேற விளக்கமாறு கூட எடுத்துவா, வெறுங்கையோட வராட்டி. யாரையா உனக்குலாம் இப்படி சொல்லி கொடுத்தது? போயா நீங்க வாங்க, அடுத்தாள் வாங்க, சொல்லுங்க என்ன வகுத்துல ஒரே கேஸா இருக்குங்க. ஆமா 4 சிலிண்டருக்கு பில் பொடி தெரு தெருவா பில்லுடா லூஸ் கேஸா இருக்குன்னா அது சிலிண்டருக்கு பத்தாம கிடைக்கும், இங்க வேற கேஸை கொண்டு வந்து போ. அது நடக்கும். இன்னொன்று இந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி இளைஞர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. இளைஞர்கள்ட்ட பார்த்தீங்கன்னா காலேஜில் சும்மா இருக்க நேரம் பங்கரையாக பேசிக்கிட்டு இருப்பேன். என்ன மாப்பிள்ள அது உரையாடல் கான்வர்சேஷன்றத மதுரை பக்கம் பட்டறை போடுமா, பட்டறை வந்து ஆசாரி தான் போடுவார். இவன் பேசுறத பட்டறையை போடுமான்னு கண்டுபிடிச்சி தமிழுக்கு அவனாத்தா இருக்க முடியும். 2 பேர் பேசுற அப்படி சொல்லுவாங்க. என் பாட்டுக்கு விளங்காம பேசிக்கிட்டு இருப்பேன். ஒரு வயசு பிள்ளை அப்படி போச்சுன்னா உடனே இங்கிலீஷ், ஹாய் ஹவ் ஆர் யூ, வெரி நைஸ். அந்த 4 இங்கிலீஷாக வச்சிருக்காங்க 4 வருஷமா. அதை வச்சுட்டே 4 பேர் ஏமாத்திட்டு. அதே போல பிச்சைக்காரன் சும்மா வரும்போது, போயா அறிவு வேணா உனக்கெல்லாம், நாட்டை கெடுக்காத, பெரிய சமூக சீர்திருத்தவாரி பேசுறேன். அதே பக்கத்தில் ஒரு வயசு பிள்ளை அளவு வாங்க 10 ரூபாய் போட்டுட்டு பசு காசெல்லாம் நடந்து போவாங்க. பெருமை இருக்கு உனக்கு. அதான் இப்போ எதையுமே நம்ப மாட்டீங்க, என்ன செய்ய முடியும்? அதான் அலெக்சாண்டர்கிட்ட கேட்டாங்க, என்னங்க உங்கள்கிட்ட உள்ள படைகளில் பெரிய படையெல்லாம் போயிடுச்சு, பணமும் போயிடுச்சு, நாடே போயிடுச்சுன்னா என்ன செய்வீங்க? பிரச்சனை இல்லை, என்கிட்ட ஒன்று இருக்குல்ல, என்ன இருக்கு? நம்பிக்கைங்கிற ஒன்று இருக்கு. அது தான் நான் எத்தனை பேர் மறுபடியும் கொண்டு வருவேன். அது மாதிரி மனுஷனுக்கு வலது கை இடது கையில் இன்னும் கொஞ்சம் மேலே போய் நம்பிக்கைங்கிற 3ஆவது கை இருந்தால் வாழ்க்கை என்று சுவாரஸ்யமாக இருக்குமென்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறும் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.